Good evening, praise God, welcome to this video. இதுவும் ஒரு குழந்தைகளுக்கான பாடம்தான். அது என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு நிறைய குழந்தைகள் தெரியாமல் இருக்குது. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் சிறு வயதிலே நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்டு எனக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் வாக்கு வரங்கள் தான். சிறு வயதிலே நான் அதுமாரி வாக்கு வரங்களை நான் பயன்படுத்தி வந்தேன். அதுக்கப்புறம் எங்களுடைய பாஸ்டர் ஜோயல் வந்து எனக்கு அதிகமான அபிஷேகத்தை எனக்காக ஜெபித்து என்னுடைய வரங்கள் என்னன்னு கற்று கொடுத்தாரு. அதை வந்து நான் சபையில் பயன்படுத்தவும் முடியுது. நிறைய பேர் சொல்கிறது விளங்காதது கூட நான் சொல்லும்போது விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிஃப்டடு பர்சன் சொல்கிறது வந்து ஈஸியாக விளங்குது அப்படின்னு ஒரு அப்சர்வேஷன் இருக்குது. ஸோ அது மாதிரி கிஃப்டடு பர்சன் தான் நான். அதில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்கக்கிட்ட நான் கேட்டேன், எப்படி இவ்வளோ கஷ்டமான பாடம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன் நீங்கள் நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அவங்க என்னோடய ஜூனியர் தான். ஆனால் அவங்க வந்து சொன்னாங்க, இதுமாரி நான் விளங்கிக்குவேன், நான் சொல்லக்கூடிய இன்றைக்கி பாடம் இதுன்னா சின்ன பாடமாக இருந்தால் கூட அந்த கான்செப்டை நான் நல்லா விளங்கிட்டு அப்புறம் அதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கன்வே பண்ணும் போது அது நல்லா புரியுது. ஆனால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி தந்தாங்க. அது போல் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் 100% இருந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அலட்சியமாக தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கா, விளையாடணுன்னு தான் அவங்களுக்கு ஆசை இருக்கும். அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சு நீ படி அப்படின்னா நம்ம வந்து கிளாஸஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அது ஒரு வரமாக தான் எனக்கு கர்த்தர் கிருபையாக கொடுத்துருக்காரு. கிருபை வரம்னு தான் அதை சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு குழந்தை என்கிட்ட இது மாதிரி சொல்லுது. எல்லோரும் எனக்கு குழந்தைகள் தான். அதில் பார்த்திங்கன்னா முதலேருந்தே நான் அலட்சியம் பண்ணிவிட்டு இருக்குது அந்த குழந்தை. இவன் எங்கே இருக்கா அப்படின்னு, என் இஷ்டத்துக்கு நான் போக முடியலையே அப்படின்னு தான் குழந்தைகள் வருந்துறாங்க. நம்ம இழுத்து பிடிச்சி தான் நம்ம ஆவிக்குரிய பாடங்களையோ நம்ம ஏதோ ஒன்று சொல்லித்தரோம். ஸோ மோசமான வார்த்தை பேசுகிற பழக்கம் உடைய குழந்தை அது. ஸோ இதுமாரி ஒரு சாரி அதுமாரி ஹையர் தாட்ஸ் அதுக்கு இல்லை. எப்போவுமே பேசுகிறது வந்து டாய்லெட்டு சமாசாரம் அந்த மாதிரி தான் பேச்சு. ஸோ அது மாதிரி என்கிட்டையும் சொன்னது. ஸோ குழந்தை, ஸோ என்னோடய தாத்தாவுக்காக நான் குழந்தையை டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஹாஜி முசாவில் இருக்கிறது டாய்லெட் சமாசாரம் அப்படின்ற மாதிரி அது சொல்லிடுச்சு. ஸோ child doesn't know it is playing with ஃபயர், அதுமாரி எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் இவ்வளோ நாள் கழிச்சு லாஸ்ட்டு இயர்னு வச்சுக்கலாம் வாங்க. லாஸ்ட் இயர் என்ன பண்ணேன்னா நான் ஸோ சைல்ட் ஹஸ் நாட் லேர்ன் டு த லெசன் அப்படி சொல்லிவிட்டு நான் ஹாஜி முசாவுக்கு நான் போனேன். இங்கே என்கிட்ட கார் இருக்குது. காரை வந்து நான் இடையில ஒரு ஸ்டாப்பு லே ஓவர் ஒன்று வச்சேன். என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் ட்ரிச்சியில் கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு நைட்டு 11 ஆகிடுச்சு. அங்கே போய்ட்டு இருந்துட்டு காலையில் கிளம்பி நான் மதுரை ஹாஜி முசாவுக்கு போனேன். போயிட்டு க்ரீன் கலர் சாரீ, எல்லோ கலர் சாரீ, ரெட் கலர் சாரீ, ஒயிட் கலர் சாரீ 10,000 ஆச்சு. வாங்கிட்டு இன்னொரு ஃப்ரெண்டையும் நான் பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வந்த அப்புறம் பர்டிகுலர் சைல்டை மீட் பண்ணி நான் சொன்னேன், இதுமாரி ஐ கான் டு ஹாஜி மூசா, அதுமாரி ஐ பாட் திஸ் க்ரீன் கலர் சாரீ. அந்த கடையிலேருந்து என்ன சொல்லி இதை விற்கிறாங்கன்னா, திஸ் இஸ் த டாய்லெட் திங் தட் கம்ஸ் அவுட் ஆஃப்டர் ஈட்டிங் க்ரீன்ஸ். ஸோ ஆஃப்டர் ஈட்டிங் க்ரீன்ஸ் ஒன்லி க்ரீன் கலரு திங் வில் கம் அவுட் த நெக்ஸ்ட் டே. அதனால் இது வந்து அப்படி விற்றாங்க அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன்.
அதாவது இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம அபிஷேகத்தை பெறலை, கர்த்தருடைய கர்த்தருடைய கரம் வந்து நம்மளை சுத்திகரிக்கலை அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பேசுவோம். யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இது மாதிரிலாம் நம்ம வளரி கொட்டி கிளறி மூடுவோம். ஏசாயா பார்த்திங்கன்னா ஆலயத்தில் வந்து தேவனுடைய மகிமையை காணும்போது, ஆண்டவரே நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் வந்து ஒரு நெருப்பு துண்டத்தை வச்சு அவனுடைய நாவை வந்து சுத்திகரிக்கிறாரு ஸோ நமக்கு இதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியறது இல்லை. அதனால் இதை நான் ஷேர் பண்ணுறேன்.